வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன கேள்வி. நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. சரிதானே? அது அம்பானியா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. ஆனா, ஏன் சிலர் மட்டும் வாழ்க்கையில மேன்மேலும் பணக்காரங்களாகிட்டே போறாங்க? அவங்கள விட அதிகமா ரொம்ப கடுமையா உழைக்கிற நிறைய பேர் ஏன் எப்பவுமே ஒரே இடத்துல இருக்காங்க? அப்படி என்ன அவங்க கிட்ட ஸ்பெஷலா இருக்கு? பணக்காரங்களுக்கு மட்டும் கடவுள் ஏதாவது எக்ஸ்ட்ரா மூளையா கொடுத்திருக்காரே? ம் அப்படியெல்லாம் இல்ல. நிச்சயமா இல்ல. வித்தியாசம் மூளையில இல்ல. பணத்த பத்தி அவங்க யோசிக்கிற விதத்துல, அதாவது அவங்களோட மணி மைண்ட் செட்ல தான் இருக்கு. பணக்காரங்க பயன்படுத்துற அந்த ஒரே ஒரு ரகசியம், அது என்னன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். உண்மையா சொல்றேன், இத மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையோட நிதி பயணமே மாறிடும். ரெடியா? வாங்க பார்க்கலாம். சரி, இந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா ஒரு சின்ன கதை மூலமா சொல்றேன். ராமு, சோமுன்னு 2 நெருங்கிய நண்பர்களோட கதை இது. இவங்க 2 பேரும் 2 வெவ்வேறு நிதி எதிர்காலத்தை பார்க்க போறாங்க. பாத்துக்கோங்க, இவங்க 2 பேருமே ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் இருக்காங்க. 2 பேருக்குமே மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். சமமா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, இங்கிருந்து தான் அவங்க போன பாதையே 2 வெவ்வேறு திசையில போக போகுது. சம்பளம் வந்த உடனே நம்ம ராமு என்ன செய்வாரு தெரியுமா? அப்படியே போய் புதுசா வந்த ஐபோனை இஎம்ஐல தூக்கிடுவாரு. அடுத்ததா ஒரு பைக்குக்கு லோன் போட்டுருவாரு. நண்பர்களுக்கு பார்ட்டி வைக்கிறதுன்னு ஜாலியா இருப்பாரு. அப்புறம் மாச கடைசியில பார்த்தா கையில ஒரு 100 ரூபாய் கூட தேராது. ஆனா அதே நேரத்துல சோமு, அவன் சம்பளம் வந்ததும் வேலையா என்ன செய்வான் தெரியுமா? ஒரு 5,000 ரூபாய் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ முதலீடு பண்ணிடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த முதலீடு தான் அவனோட முதல் செலவு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை வச்சுதான் மத்த செலவெல்லாம் பார்ப்பான். ஓகே, இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். என்ன ஆகியிருக்கும்? நம்ம ராமு கையில அந்த அப்போ வாங்கின பழைய போனும் திருப்பி கட்ட முடியாம சேர்ந்த கடன் சுமையும் தான் இருக்கும். ஆனா சோமு, அவன் ஒரு பெரிய முதலீட்டு தொகுப்ப, அது மட்டும் இல்லாம அதிலிருந்து வருமானம் வர அளவுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பான். பாத்தீங்களா? ஒரே ஆரம்பம், ஆனா என்ன ஒரு வித்தியாசமான முடிவு. இந்த கதை மூலமா ராபர்ட் கியோசாகியோட உலக புகழ்பெற்ற ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்துல சொல்ற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் நாம புரிஞ்சுக்க போறோம். அது என்ன தெரியுமா? அசெட் வெர்சஸ் லைபிலிட்டி, அதாவது சொத்து வெர்சஸ் பொறுப்பு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அசெட் அதாவது சொத்து அப்படின்னா என்ன? எதெல்லாம் உங்க பாக்கெட்குள்ள பணத்தை கொண்டு வந்து வைக்குதோ அதுதான் சொத்து. ஒரு உதாரணத்துக்கு, வாடகை வர்ற வீடு, இல்ல நீங்க பண்ணியிருக்கிற பங்குகள், தங்கம், இந்த மாதிரி முதலீடுகள். அதே மாதிரி லயபிலிட்டி, அதாவது பொறுப்பு. எதெல்லாம் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்குதோ அதுதான் பொறுப்பு. உதாரணத்துக்கு, ஒரு ஆடம்பர கார், தேவையில்லாம வாங்கின கடன், இல்ல நம்ம பயன்படுத்தவே பண்ணாத பொருட்கள். இங்கேதான் அந்த பெரிய வித்தியாசமே இருக்கு. பணக்காரங்க சம்பாதிச்சதும் முதல்ல என்ன வாங்குவாங்க தெரியுமா? சொத்துக்களை தான் வாங்குவாங்க. அந்த சொத்துக்கள் மூலியமா வர பணத்தை வச்சுதான் அவங்க செலவே பண்ணுவாங்க. ஆனா நம்ம நடுத்தர வர்க்கமோ சம்பாதிச்ச உடனே நேரா போய் பொறுப்புகளை, அதாவது லயபிலிட்டிஸை தான் வாங்குறோம். இதுதான் அந்த மிகப்பெரிய ரகசியம். பணக்காரங்க எப்பவுமே பணத்துக்காக வேலை செய்யறதே இல்ல. அவங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறாங்க. யோசிங்க, நம்ம எல்லாரும் தினமும் காலையில 9 மணிக்கு கிளம்பி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பணத்துக்காக உழைக்கிறோம். கரெக்டா? ஆனா பணக்காரங்க என்ன பண்றாங்க? அவங்க சம்பாதிச்ச பணத்தை வேலைக்கு அனுப்பி அந்த பணம் இன்னொரு பணத்தை சம்பாதிச்சுட்டு வர மாதிரி ஒரு அமைப்ப, ஒரு பணம் சம்பாதிக்கும் இயந்திரத்தை உருவாக்குறாங்க. முதலீட்டு உலகின் தலைவர் வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி தான், நீங்க தூங்கும்போது கூட பணம் சம்பாதிக்கிற ஒரு வழியை கண்டுபிடிக்கலன்னா நீங்க சாகுற வரைக்கும் உழைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்களா? சரி, இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா, நான் இப்போ என்ன பண்ணணும்? இந்த கேள்வி உங்க மனசுல எழுந்தா அது ஒரு நல்ல அறிகுறி. வாங்க அத பத்தி பேசலாம். இதோ உங்களுக்காக ஒரு எளிமையான செயல் திட்டம். ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான். முதல்ல, உங்க சம்பளம் வந்த உடனே யோசிக்காம ஒரு குறிப்பிட்ட தொகைய, சொல்லப்போனா ஒரு 20% ஆவது முதலீடு பண்ணிடுங்க. 2வது, தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை கடன் வாங்கி வாங்கறத கண்டிப்பா நிறுத்துங்க. 3வது, இது ரொம்ப முக்கியம், பணத்தை எப்படி பெருக்கிறதுன்னு, எப்படி வளர்க்கறதுன்னு எப்பவுமே கத்துக்கிட்டே இருங்க. நினைவுல வச்சுக்கோங்க, பணக்காரர் ஆகுறதுங்கிறது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல. அது ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட். நம்ம சோமு மாதிரி மாசம் மாசம் தவறாம முதலீடு பண்ற அந்த பழக்கத்தை உருவாக்குங்க. இன்னிக்கே, இப்போவே அந்த பழக்கத்தை ஆரம்பிங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க அடுத்த மாச சம்பளம் யாருக்காக உழைக்கப் போகுது? உங்களுக்காகவா? உங்க எதிர்காலத்துக்காகவா? இல்ல உங்க பொறுப்புகளுக்காகவா?
உங்க எதிர்காலத்துக்கு சொத்துக்களை உருவாக்க போகுதா இல்ல தேவையில்லாத பொறுப்புகளுக்காக கரைஞ்சு போக போகுதா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.